ஒரு நிதியமைச்சர் பதில் சொல்கிறார், தமிழ் மொழியை பேசுவது பெரிதல்ல, எனக்கு அன்பு மொழி தெரியும், அறிவு மொழி தெரியும், மணிமொழி தெரியும். அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நிர்வாகி காளியம்மாள் நிதியமைச்சர் மரிய வில்சனை சரமாரியாக தாக்கி பேசியுள்ளார். சட்டமன்ற மாதிரியா நடக்குது, சட்டமன்ற மாதிரியா நடக்குது. ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க, ஒரு கேள்வி எழுப்புறாங்க, ஒரு நிதியமைச்சர் பதில் சொல்கிறார், தமிழ் மொழியை பேசுவது பெரிதல்ல, எனக்கு அன்பு மொழி தெரியும், அறிவு மொழி தெரியும், மணிமொழி தெரியும், கவிமொழி தெரியும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இது என்ன பேச்சு? உலகத்தின் ஆக சிறந்த மொழி தமிழ் மொழி, எல்லோருக்கும் தாய்மொழியாக விளங்கக்கூடிய மொழி தமிழ் மொழி, மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழி. அப்படி ஒரு மொழியை எனக்கு இப்படிதாங்க வரும், நான் அப்படிதான் பேசுவேன், நீங்க அப்படியே தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்களுக்காண்டி என்னாலலாம் இது என்ன மாதிரியான மொழி நடை? இதே மொழி நடையில் ஒருவர் உங்களை விமர்சனம் செய்தால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? தமிழுக்கு தாங்க அழகுண்டு, தமிழ் அமிழ்தம் போன்றது என்று பாடிய தமிழ் புலவர்கள் வாழ்ந்த மண்ணில் நீங்கள் தமிழ் அவ்வளவு கொச்சைப்படுத்துறீங்க. பட்ஜெட் நிதிநிலை தாக்கல் பண்ணும்போது ஜபமாலையோட வர்றீங்க, நாளைக்கு இன்னொருத்தர் ராமர் படத்தோட வருவார். இது என்ன மாதிரியான போக்கு? தமிழக மக்கள் இதைத்தான் விரும்பினீர்களா? காலையில இன்ஸ்டாகிராம் திறந்தா போதுங்க, ஒரு 15 வீடியோ வருது. கரண்ட் பில் ஏறிடுச்சு, கரண்ட் பில் ஏறிடுச்சு, கரண்ட் பில் ஏறிடுச்சு, வாழ முடியல. உண்மையிலேங்க 1500 ரூபாய் மின்சார கட்டணம் கட்டிட்டு இருந்தேனா, இன்னைக்கு 6000 ரூபாய் மின்சார கட்டணம் கட்டுறேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டு 50 பேர் என்ன நம்ம செய்யணும்? கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், ரொம்ப அருமையான வழி, சிறப்பான வழியும் கூட. நீங்க என்ன செய்றீங்க? யாரெல்லாம் தேர்தல் நேரம் விசில வாயில வச்சுட்டு அலைஞ்சிங்களோ 50 பேர் மீட்டர் பாக்ஸ் பக்கத்தில் போய் நின்னுக்குங்க. அந்த மீட்டர் கிறுக்கு கிறுக்கு சுத்துது பாத்தீங்களா, அந்த இடத்துல விசில வச்சு ஊதுங்க, நின்றும் மீட்டர் நின்றும், கரண்ட் பில் குறைஞ்சிரும். உண்மையிலேயே அப்படிதான் இருக்கு நிலைமை. மின்சார கட்டணம் தலைக்கு மேல ஏறி போச்சு. சென்னையில் வாழக்கூடிய மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான வீட்டு வரி யாருக்கும் தெரியாமல் 2 மடங்கா ஏறிடுச்சு என்று பேசிக் கொண்டிருக்கிறாங்க. வந்த கொஞ்ச நாளே மின் தட்டுப்பாடு. நாங்கள் என்ன சொல்றோம்? ஒரு ஆட்சி கட்டில் அமர்வதற்கு அனுபவம் தேவை. சரி, மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, வந்துட்டீங்க, மக்களுடைய பிரச்சனையை பாருங்க என்றுதான் கேட்கிறோம். சொன்னதை நிறைவேற்றுங்க என்று கேட்கிறோம். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு? நம்ம என்ன ஆட்சிக்கா வரப்போறோம், அதனால அடிச்சு விடுவோம் என்று பேசிவிட்டார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.